நான் வரவேண்ட போது பச்சை மலையாளம், காஞ்ச மலையாளம், நீச்ச மலையாளம், குண்டு மலையாளம், பால் மலையாளம், தொங்கு மலையாளம் இங்கெல்லாம் சென்று பெருத்த மந்திரம். ஆமா. என்ன மந்திரம் தெரியும்? இந்த வானத்தை வில்லா வளைப்பே. இந்த வானத்தை. ஆமா. இந்த மணல் இருக்குது. ஆமா. கயிறா திருப்பி. ஓ பெருத்த மந்திரம் வாத்தா. இந்த பூமியை பாயா சுருட்டி அப்படியே உக்கால்ல வைப்பேன். அக்கல்ல வச்சு உக்கால் வைப்பேன். அக்கல்ல வைப்பேன். அப்பேர்பட்ட புத்தி மந்திரவாதி. புத்தி மந்திரவாதி. வந்துக்கிறேன்னு சொல்லி மகாராஜா சொல்லிட்டு போடா. போ. மகாராஜா. நம்ம நாட்டுக்கு விருத்த மந்திரவாதி வந்துக்கிறான். அவன் என்ன பண்றான்? இந்த வானத்தை வில்ல வளைப்பானா, இந்த பூமியை பாயா சுட்டுவானா, இந்த மணலை கைரா திரிப்பானா, அப்படி ஒரு பெருத்த மந்திரவாதிங்க வந்துக்கிறான். அப்படியானால் அந்த கைரா திருச்சி இந்த மணலை ரொம்ப நாளா தாள வச்சிருக்கிறேன். இந்த தாளத்துக்கு கயிறு இல்ல. எதை நீ சொன்னா அதான் அந்த கயிறா திருச்சி கொடுப்பான். அதான் அந்த மணலை எடுத்து கைரா திருச்சி அந்த கயிறை வாங்கிடுவான் அப்படின்னு சொல்றான். மகாராஜா மண்ணெல்லி போடுறான். எங்கடா இது மண்ணுங்க? மகாராஜா என்ன சொன்னாரு? அவன் மணல கைரா திரிக்கிறாள், அதனால இந்த மண்ணுக்கு அள்ளி கொண்டு கொடு அப்படின்னு சொன்னான். அதான் நீ சொல்ற மகாராஜா கையாதி அள்ளி எனக்கு கொடுக்க சொல்லு. மகாராஜா என்னடா என்ன மகாராஜா மணல் கொடுக்கும் போதே பாய் போடுறாரு. எதுக்கு? உன்னை கண்டுதான் அவ்வளவு பயம்.
வாஜரா ஏய் இங்க வா போடு வாங்க வா ஏய், மகாராஜா மணல் கொடுத்துக்கிறாரு ஆமா கவுரா திரிக்கிறதுக்கு. ஆமா. ஆனா ஒரு விண்ணப்பம் என்ன அப்பா என்னன்னா இந்த மணலை நான் கயிறா திரிச்சிட்டா திருத்தா மகாராஜாவுடைய நாடு நாடு மகாராஜாவோட நகரம் அவரு சொத்து சொகம் சொகம். அவரு பொண்டாட்டி புள்ள அவரு வச்சுக்கிற பூஜை. பூஜா டேய், பொண்டாட்டி புள்ள அவர் வச்சுக்கிற கூத்தியா பூஜா அத்தனை எனக்கு அடிமை அப்படின்னு நீ சொல்ற ஆமா மகாராஜா என்ன சொல்றாரு அப்படி நான் திரிக்கலடா நான் மட்டும் அடிமை இதுக்கு சம்மதமான கேட்டு வா நீ திரிக்கலனா நான் அடிமை நீ மட்டும் ஆமா நான் மட்டும் அடிமை ஏன்னா நான் ஒத்த புறம்போக்கு ஒண்ணு கூட இல்லாத ஆளு ஓ பரவ புளியா மரம் பொண்டாட்டியா தாடி பாடியில ஒரு பொண்டாட்டி இல்ல, ரெடியா ஒரு கண்டாவே கிடையாது அதான் நான் ஓட்டாளு இவர் ஒத்தாடுறதே ஒத்தாடா ஒத்தாளு நான். சினிமேட்ல ஒரு பொண்டாட்டி ரெட்டியாபத்துல ஒரு பொண்டாட்டி வாங்க அதெல்லாம் இங்க பேசாத போய் சொல்லு போ வா இது யாரு மகாராஜா அந்த மணலை கையில திட்டா நாடு நகரம் பொண்டாட்டி பூஜா ஐயோ அவன் சொன்னதுங்க அவன் திரித்து விட்டான். அவன் ஜெயிச்சுட்டான் அவன் எப்படி ஜெயிப்பாங்க அவன் சும்மா அவன் என்ன ஆளு அவன் நம்மள வெட்டி ஜெயிப்பானா கை கட்டாத மணல் திரும்போது கை கட்டாத என்னமோ கை கட்டாத. பூஜா போக கை கட்டினா சூத்திர வாயில ரத்தம் வந்துடும் டேய் அவர் சம்மதிச்சிட்டாரு அப்படியா அப்படி என்றால் ஒரு சேர் எடுத்து போடு போடுங்க பொது ஜனங்களே கபார் மகாராஜா மண்டி கொடுத்துக்கிறாரு மணல் கயிறா திரிக்கும் போது யாரும் கை கட்டி இருக்காதீங்க இடுப்புல கை வச்சிருக்காதீங்க சூத்திர வாயில ரத்தம் வந்துடும் ரெட்டி ஆப்து கட்டுக்கார அப்படி பண்ணி ஆமா விட்டாங்க ஏய் இந்த கெடா பையில போட்டு போடியா ஓ ஆமாமா மெய்தான் ஏற்கனவே 2 ஊர்ல ஆகி போச்சு அது மாதிரி போ ரொம்ப ஆயிடும் ஆமா நாலு பிள்ளை பேர் தான் ஒருத்தர் சூத்திர வாயில ரத்தம் பிடிக்கிச்சு ரொம்ப ஒரு ஜாதி பிடிச்சு போனாங்க. கட்டி கட்டி கட்டு கட்டு நாலு திக்கையும் கட்டி நாலு திக்கி கட்டு கட்டி கட்டி கட்டு கட்டு ரெண்டு திக்கையும் கட்டி ரெண்டு திக்கி கட்டு. கட்டி கட்டி கட்டு கட்டு மகாராஜா பேண்ட் லூஸ் ஆகுதா இஞ்ச கட்டி திட்டு கட்டு டாய் ஓ அம்மா சொல்லி இந்த பக்கம் 2 பேர் கை கட்டிக்கிறாங்க பாரு டேய் யார் வரா அது என்ன தும்ப பால விட்டா போச்சு ஏமா கை எடுத்துக்குமா சின்ன பெரிய அண்ணா ஓடி வா சிங்கார வேலவானே ஓடி வா ஏ மாயா கருப்பண்ணா ஓடி வா மலையாள பகவதியே ஓடி வா மலையாள பகவதியே ஓடி வா மணலை கயிறா திரிச்சிட்டேன் ஆமா கொண்டு போவாங்க மகாராஜா கிட்ட குடு மத்தது பூரா எடுக்குதா அடிமை ஐயோ மகாராஜா ஒட்டா மகாராஜா மகாராஜா ஐயோ அநியாயமா நம்ம தோத்துமே யாருக்கல இந்த மணல கையில திட்டா உன் பொண்டாட்டி கூட்டலாம் கொண்டாடி கூச்சால விட்டுருவாரா அவன் அந்த பக்கத்துல நினைச்சிருக்கான். பார்க்கல. அப்படின்றா இந்த பக்கத்துல எழுதி ஓ அவன் திருப்பி கதவை பார்க்கல பார்க்கல. அப்ப இன்னொரு திருப்பி கதவை மறுபடியும் திரிக்க சொல். நான் பார்க்கிறேன். அப்படின்றா நம்பிக்கைப்படவில்லை. என்ன அவனுக்கு இறக்க போய் டேய் பாகலையா டேய் ஆமா பாறா இந்த கம்யூனிட்டி மணல கயிறா திரிக்கிறது சொன்னானே நாடு நகரம் பொண்டாட்டி புள்ள சொத்து சோகம் எல்லாத்தையும் கேட்டானே ஆமா தூண்டி போட்டவன கண்ணி எங்க இருக்கணும் தக்க மேல இருக்கணும் தக்க மேல இருக்கணும் ஆமா இந்த பொண்டாட்டி ஒருத்தவங்க தக்கை பார்க்காத இந்த வெங்காயம் வைத்து இருந்தான் அதானே டேய் எத்தனை கவுரு ஏத்தாண்ட யாரு நீ வெங்காயத்துல ஊருக்கு ஊர் தானே ஒண்ணுதான் ஏத்தாந்தியா என்ன பண்ணி வைக்க இன்னொரு வாட்டி திரும்பி சொல்றாரு ஆமா டேய் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி ஆட்டாடுறேன் ஒரு வாட்டி தான் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி போய் விடுது ஒரு வாட்டி தான் அதனால என் மந்திரம் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் பழிக்கும் ரெண்டாவது பழிக்க சொல்லிட்டு சொல்லி சொல்றேன் மகாராஜா என்னடா சொன்னா? மகர் குடுங்கடா என்ன சொன்னா மகாராஜா வசூத்துல பதவான வைக்க சொன்னோம் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் படிப்பான் முதல்ல படிக்காது அதான் அர்த்தம் சொல்றேன் 3 வாட்டி தின்னலாமா? இந்த 8 மணிக்கு வந்து சாப்பிடல? அதானே ஏய், ஏய் மகாராஜா பருப்பு வணக்க மகாராஜா அடே மச்சரே. அடுத்த வந்து பாதமே அடி பழிங்கள் ஆளுவே அவளாக பதவான ஏய், மகாராஜா
சேவக்கோயி போய் வாடகை கட்ட போய் ஏமா ஐயோ அடிவாரத்துக்கு சாமி அடே தோயா ஏண்டா கோயா அடே மந்திரி இன்னாயா முந்திரி எப்பா வாங்கி 10 ரூபாய் அடே சேவகா சட்டி அப்படியே புடிங்க வருது வெளியே வார்த்தை மகாராஜா ஓ சபை இருக்கின்றது இந்த சபை இருக்கின்றதே ஆமா இந்த சப்பை இருக்கிறது சப்பை சப்பை இல்லடா சப்பை இது எந்த கால சப்பை சப்பை கேக்குறேன் ஆமா இந்த பெருத்த சபையில் சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய கூடிய அனைவருக்கும் 1 கோடி வணக்கம் வணக்கம் ஏய், ஓ இந்த சபை நாடி வந்தனே வந்திய என்னுடைய விளக்கம் அட பாய் என்ன டேய் இன்னைக்கு நாலாவது ஆட்டம் ஆடுறோம் ஆமா வரவங்க பூரா இந்த சபைக்கு நான் வந்தனே நான் வந்தனே. நான் யாருன்னு தெரியுமா கேட்டா இவங்க அம்மாவை நான் வச்சுக்கிறேனா அதானே. இல்ல அவர் பிறக்கும்போது மிளகாடு வீழ்ச்சி கொடுத்தனா ஏய், செலுத்து. எனக்கு எப்படி தெரியும் அதானே இல்ல தானே தெரியும் ஆமா பின்ன பின்ன போய் கேளு நானு மகாராஜா ஒரு நிமிஷம் கேட்கலாம்டா அவன் என்ன சொல்றா அவங்க அம்மா நான் வச்சுட்டா நான் வந்து வாங்கி வைடா பசங்களுக்கு அவன் டேய் அது மகாராஜா நீ யாரு உன்னுடைய பேர் என்ன உன்னுடைய தீரம் என்ன உன்னுடைய தீரம் என்ன உன்னுடைய பராக்கிரம் என்ன வீராட்டு சொல்லு மகாராஜா என்ன பேராங்க ஹேய், ஓ டெய்லி வந்து சொல்றான் ஆ. டெய்லி ஒவ்வொருத்தர் மாறி மாறி ஆ. கதை சொல்ல வரான் இல்ல ஆமா அவன் சொல்லிதானே அவன் என்ன கேக்குறாங்க நான் யாரு நான் யாரு நான் யாரு நான் என்ன சொல்றேன் அதானே நான் யாரு எனக்கு எப்படி நான் தெரியும்? யாருன்னு சொல்ல நீ மோர் ஆமா மோர் என்று நீ பாரு ஹேய், அமைச்சரே நானா மிக்சர் அவன் பகடா ஆச்சார் காரா சேவை உள்ள பூந்தி புரியல என் பொரியல கம்யூனிஸ்ட் சொல்லடா பையா யாரா உயர வாங்குறாரு இவன் கிளம்புனா சும்மா ஒடுக்கு ஒடுக்கு வாங்கிட்டு இருப்பான் படையா பயங்கர மாதிரி யாரு அவங்க தம்பியா படையா போயிட்டு வந்துங்க மகாராஜா ஓ அந்த ஆயியாக சமுத்திரத்தின் மத்தியிலே ஆயா சா மூத்திரத்தை பத்தி என்ன பூத்து ஆட கடவுளே செட்டிக்கார புள்ள போறக்கு போறீங்க உனக்கு இப்ப என்ன பண்ணான் நான் இப்ப வெட்டி போது சேர்த்து விட்டுருவேன் இது போல திருப்பி யாருக்கு கடை வச்சு போ வாங்கி போ ஆயா சமுத்திரத்தை மத்தியிலே என்னன்றா தால சத்தியமா என்னால ஒரு கம்ப்ளைண்ட் அடிக்கலான்னு கேட்கலாம் ஆயா சமுத்திர மத்தியிலே சமுத்திரனா லட்ச யோசனை விசாலம் உள்ளது சமுத்திரம் வட்டத்துக்கு வட்டம் ஆமா சதுரத்துக்கு சதுரம் சதுரத்துக்கு வட்டம் சதுரத்துக்கு சகரம் லட்ச விசாலம் கொண்ட அகலத்துக்கு அகலம் லட்ச விசாலம் கொண்ட ரத்னாபுரி பட்டணத்தை பூரி பட்டணத்தை பூரிங்களா ரத்னாபுரி ரத்னாகிரி பட்டணம் ரத்னங்களாலான ரத்னங்களால் அலங்கரிக்கப்பட்டது ரத்னாபுரி பட்டணம் கைலாசுரனுக்கும் மாயாமகினிக்கும் ஆமா பிறந்த நானோ ஐயோ காப்பாத்துட்டு அப்புறமா ஆட்டிக்கலாம் அப்பே சொன்ன சிரிக்காதங்க தப்பி எடுத்து வாழ விட்டுருவாங்க மாதாவி சூரனுக்கே அது தவறவா சூரனுக்குங்க மாதாவி சூரனுக்கு அதுவும் தவிர தவறவா அட திருப்பி கோடி பாவத்தை
இந்த ஏன் சுட்டு கோட்டையிலே ஏய் சுற்று கோட்டை இந்த ஏன் சுற்று கோட்டையிலே எனது பட்டணத்தில் விருது கொடியாகப்பட்டது. எதிரிகளை பார்த்து பாருங்கள் வந்து பாருங்கள் என்று முழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அதுவும் ஆமா இந்த பக்கம் இது வன்னி முடிய ஆமா இதான் அவங்க முடிய என்ன இது எப்படி இருக்குது மகாராஜா விருது கொடியானது அப்படியே பாட பாடுங்க என்னடா பாட பாட இல்லைங்க பாட ஐயா ஆக்கி பட எல்லாம் பறக்குது மகாராஜா. நம்ம கொடி எப்படி பறக்குது? தேவர்களே கருவறுப்பு பறந்துக்கிட்டே இருக்குது மகாராஜா. பறக்குது. அது மட்டுமா? பாரத மாதர்கள் அனைவரும் ரம்பை ஊர்வசி மேனகை சுலோச்சனை சொல்லக்கூடிய மாதர்கள் எல்லாம் எந்த நேரமும் புள்ள குட்டி பெற்றுக்கின்னு கட்டிக்கலாமா கட்டிக்கின்னு புள்ள குட்டி பெற்றுக்கலாமா ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு தென்னை மரம் ஒரே ஒரு தென்னை மரத்துல ஒரே ஒரு தேங்காய் ஒரு ஊர்ல ஒரு தென்னை மரம் ஒரே ஒரு தேங்காய் என் தண்ணி உனக்கு கொட்டை எனக்கு என் தண்ணி உனக்கு கொட்டை எனக்கு அது மாதிரி ஆடுறாங்க இந்த மாதிரி தான் இருந்தாங்க. உங்க நாட்டுல அப்படியே ஆடுறாங்க மகாராஜா. சூப்பரா ஆடுறாங்க. 4 பாத்திரம் எப்படி உங்க நாட்டுல ஆடுறாங்க கிளப்பு அத்தனை ஓ அது மட்டுமா? அட வல்லையம் வாழ்க்கத்தாய் எப்படி இருக்குது பார்த்தாயா? 32,000 பல இருக்குது மகாராஜா. ரொம்ப அழகா இருக்குது. அதுவும் அண்டரிகணம். ஆமா அண்டரிகணம் வரலாறு சொல்றியா? அதுவும் தவிர எப்படி வந்த என்னுடைய வரலாறு என்ன என்னுடைய வரலாறு என்ன எப்படி பிறந்தேன் என்னுடைய வம்சம் என்ன தெரியுமா? கோத்திரம் என்ன சொல்லுங்க சுவாமி. ஆதி காலத்திலே பிரம்மாவானவர் ஆமா தட்சகனியம் ஆமா நாரத முனிவரையும் படைத்தார். அந்த தட்சகனுக்கு பிறந்த பெண் பிள்ளைகளோ
13 பிள்ளைகளை 13 மொத்தம் 49 பிள்ளை. அதுல 13 பிள்ளையை 13 பிள்ளைகளை காசிப்ப முனிவர் மணந்தார் கொடுத்தார். அந்த காசிப்ப முனிவருக்கு இருக்கும் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் மற்ற உயிரினங்களும் ஆமா பிறந்தன உண்டாகின. அப்படி பிறந்து வாழ்ந்து வரும் காலத்திலே தேவர்களுக்கும் ஆமா முனிவர்களுக்கும் அரக்கர்களுக்கும் அடிக்கடி சண்டை நேர்வது வழக்கம். வாக்குண்டானது. ஆமா ஆமா ஆமா. அப்படி இருக்கும்போது பார்த்தார்கள், என்னடா இது அடிக்கடி போய் சண்டை நடந்து கொண்டே இருக்குது, இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று நினைத்து அந்த திருப்பார்கடலை கரைய வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அப்படி முடிவு செய்து திருப்பார்கடலை ஆதிசேஷன் என்ற வாசுகி பாம்பை கயிறாகவும் பிடித்து தேவர்கள் ஒரு புறம் அரக்கர்கள் ஒரு புறம் அந்த திருப்பார்கடலை என்று கரைந்தனர். அப்படி கரையும் பொழுது அதிலிருந்து தேவாமிர்தம் தோன்றியது. அப்படி தோன்றியவுடன் தேவர்களும் அரக்கர்களும் எனக்கு உனக்கு என்று போட்டி போட்டு ரெண்டு பேருக்கு போட்டி வந்து விட்டது. அப்படி போட்டி போடும்போது பகவான் பார்த்தார். பகவானோ இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து பெண் மோகினியாக அவதாரம் எடுத்து அப்படி பெண் மோகினியாக அவதாரம் எடுத்து இருவரிடத்திலுமே சண்டை போட்டுக் கொள்ளாதீர்கள், தேவர்கள் ஒரு புறமோ சண்டை போட்டுக் கொள்ளாதீர்கள், நான் பரிமாறுகிறேன் என்று கூறி தேவர்கள் ஒரு புறமோ அரக்கர்கள் ஒரு புறமும் அமர வைத்து அமருங்கள் என்று கூறினார். அப்படி இருவரும் அமருகையில் மோகினி பெண்ணானது அந்த அமிர்தத்தை ஆழியாகிய சங்கவில் எடுத்துக்கொண்டு சக்கரத்தை அகப்பியாக்கி தேவர்களுக்கு முதலில் பரிமாற வேண்டும். தேவர்களுக்கே பங்கிட்டு வந்தார். அது தேவர்களுக்கே சரியாகிவிட வேண்டும் என்று நினைத்து தேவர்களுக்கே பங்கிட்டு வந்தார். அப்போது இதை கண்ட சொன்ன பானு என்பவன் அரக்கர் வரிசையில் இருந்து தேவர் வரிசையில் வந்து அமர்ந்து கொண்ட போது மோகினியானவள் தேவருக்கு கொடுக்கும் போது அவனும் வாங்கி சாப்பிட்டான். இதை பார்த்த சூரியனும் சந்திரனும் மோகினியை பார்த்து அந்த ராகிக்கு சைகை காட்டினார். அப்படி சைகை காட்டதும் மோகினியானவள் புரிந்து கொண்டு தன்னுடைய கையில் இருந்த அகப்பையால் வாங்கி ஒரே அடி தலைவேறு முண்டவேறு அப்படி அடித்த போது தலை வேறு முண்டம் வேறாக நாகலோகத்தில் ஓடி வீழ்ந்தது. அப்படி நாகலோகத்தில் ஓடி வீழ்ந்ததும் நாகாசுரனின் அருளால் முண்டத்திற்கு பாம்பின் தலையாகவும் பாம்பிற்கு உடலாகவும் மாறியது. அந்த 2 பேரதான் ராகு கேது. அந்த ராகு கேதானவர் பார்த்தார்கள், அடே சூர்யா சந்திரா, என்னையா நீ காட்டி கொடுத்தாய் அல்லவா? எங்களை காட்டி கொடுத்ததுனால் மாதம் ஒரு முறை வருடத்திற்கு ஒரு முறை உங்களை விழுங்காமல் விட மாட்டேன். வீங்கி அதுதான் கிரானம் ஏற்படுத்துவேன். அதுதான் இன்று சந்திர சூரிய கிரகணம் என்று சொல்லப்படுகிறது. சொல்றாங்களா? ஆமா, அது உங்க முப்பாட்டம் செஞ்ச வழிதான், ரைட் தான். அது அந்த ராகு கேது வம்சத்தில் வந்த சிம்மத்து குமாரன் சிம்பு குமாரன் வயலான் குமாரன் சூரனுக்கும் மாயாமணிக்கும் பிறந்த காலில் குத்த கூட பரவாயில்ல, தப்பித்தவரி அவரு
கை வைத்து போறாங்க. இப்போ தெரிந்து கொண்டாயா? தெரிஞ்சுக்கணுங்க. அதனால அந்த வம்சத்தில் வந்த தீரமான அட பேரினில் எனக்கற்ற பகையாளி உண்டோ? இந்த உலகத்திலே எமக்கென்று பகையாளி யாரும் கிடையாது. தேவர் மூவர் யாவரும் கிரகங்களும் அத்தனை பேர் நமக்கே அவன் வேலை செய்யறீங்களா? செய்யலாம் சொல்லி நான் போய் செஞ்சுட்டு வரேன். அவன் வேலையும் பூரா பேர் சிறப்பாக செய்வாய். அது எப்படி என்றால் நானும் அட கோரிய சகவரம் கொண்ட குறிப்பாள எப்படி என்றால் எப்படி அந்த சிவபெருமானை நோக்கி நானும் வாய்வை வீங்கி எனது தம்பி சூரியனை வீங்கி அகோர தவம் செய்து பரமனை நோக்கி தவம் செய்தோம். சாகாத வரம் பெற்றோம். அப்போது பரவனானவன் எங்கள் முன்னே காட்சி அளித்து சூரர்களை வாய்வையும் சூரியனையும் விடுவித்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க நாங்களும் அந்த பரமனிடத்திலே எப்படி வரம் கேட்டோம் தெரியுமா? பரமேஸ்வரா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிரினங்களாலும் மிருகங்களாலும் மனிதர்களாலும் பறவை பட்சிகளாலும் மலையாலும் அந்த மழைக்கு ஆதாரமாகிய வனத்தாலும் வனத்துக்கு ஆதாரமாகிய நீர் குட்டையாலும் நீர் குட்டைகளுக்கு ஆதாரமாகிய மழையாலும் மழைக்கு ஆதாரமாகிய மேகங்களாலும் மேகங்களுக்கு ஆதாரமாகிய ஆகாயத்தாலும் ஆகாயத்திற்கு ஆதாரமாகிய தேவர்கள் அண்டங்களாலும் அண்டத்திற்கு ஆதாரமாகிய திக்கு அஷ்டத்திற்கு பாலர்களாலும் அந்த அஷ்டத்திற்கு பாலர்களாலும் ஆதாரங்களாகிய நவக்கிரகங்களாலும் நவக்கிரகங்களுக்கு ஆதாரமாகிய நவக்கோள்களாலும் நவக்கோள்களுக்கு ஆதாரமாகிய தேவர்களாலும் தேவர்களுக்கு ஆதாரமாகிய மும்மூர்த்திகளாலும் இரவா கடவுள் என்று பரம்பாகினோம். எப்படி சாவு என்பதே கிடையாது. அப்படி வரம் பார்க்கும் பொழுது என் மனதில் ஓர் அச்சம் தோன்றுகிறது. அது எப்படின்னா எனக்கு யாரோ ஒரு சதியினால் அக்னி என்ற வார்த்தையை அட அறியாத தனத்தால அக்னியை மறந்தேனே இத்தனை வரங்களை வாங்கியும் நீண்ட ஒரு வார்த்தை அதனால எனக்கு ஒரு அச்சம் இருக்குது. அப்படி இருந்தாலும் அவன் நம்மள என்ன பண்றான்? நம்ம சாகார ஆனா எந்த வெள்ளவும் எளிதாக வாய்ப்பட்டு என்னுடைய பராக்கிரமம்
எங்களை வெல்ல எவனால முடியாது. நேற்றைய தினத்திலே எனது தம்பியை விட்டு தேவர்களை சிறைப்பிடிக்க சொல்லி இந்திரனையும் பிரம்மாவையும் வாழ்வையும் யமனையும் சிறைப்பிடித்து நம்மளுடைய மாளிகையை அந்த இந்திரனை என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைக்கவும் அந்த யமனை கண்டித்து சாப்பாட்டிற்கு சொன்னேனே நடக்கின்றதா? அடே தேவ பசங்களே, அவன் வேலை செய்வீங்களா? இந்த ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனத்தில் அமருவார். யார் வர தானா நலந்தானா உடலோ உள்ளமோ நலந்தானா அந்த மக்கால அடிக்கிறடி புசு பூண்டு கட்டுது. அந்த மக்கால பண்ண முடியாதா? மகாராஜ பருப்பு உன்னை தேடி இந்த மூலக திட்டக்கூடிய நாரத மகாமணி வந்திருக்கிறார். சந்தோஷம் சந்தோஷம். போடுங்க, அப்பதான் தெளிப்பா இருக்கும். தெரியாது திருவாகம் சுற்றம் மாமுனிக வாருமே. வரவாங்கும் போது மீனால வந்தாரு. பரம கடவுள் நேரா வந்து நமக்கு வேண்டி வார்த்தை கொடுத்தாரு. நல்ல மனுஷன், நல்ல மனுஷன். ஒரு பாதத்திற்கு இந்த வாதாபி சூரன் அநேக கோடி வந்தோம். மரியாதை பாத்தியா? மரியாதை கொஞ்ச நேரம் மரியாதை பட்டா பட்டியா பட்ட பட்டையா யாருக்கும் வரணும். ஒன்ன கண்ட உடனே பயப்பட பச்சா வயசுலாம் மனசுல வச்சுக்காத. நல்ல மரியாதை பட்ட புளுகர பட்ட எல்லாரும் எல்லாம் பட்ட பட்ட கை போடு புலி சாதம் லெமன் சாதம் மகிழ் கொண்டு மகிழ்வை கொண்டு என்னை என் பாதத்தை பயந்தபடினால் நீ என்றைக்கும் சுகமாக வாழ்ந்திருப்பாய். அப்பா ஒரு நாட்டரச அப்படியே கூப்பிட்டு உட்கார வச்சாலும் இந்த பொட்டை கட்டி உட்காரலாமா? முனிவரே இந்த உலகத்திலே என்னை பற்றி நாட்டு மக்கள் எப்படி பேசுகிறார்கள், என் புகையை எப்படி கூறுகிறார்கள், அது மட்டுமல்ல நீ எதுக்கு வந்த, என்ன விஷயம்? தூது பேச வந்தேனப்பா நானுமே வாதாபி நானுமே. தூது பேசலாம் சாணி முண்டா உட்கார வச்சு
என்னடா கணாத்துற உட்காரலாமா நான் சொன்னா நீ உட்காருவியா என் முன்னால மரியாதை இல்லாத உட்காரு. என் மரியாதை என்ன என் தகுதி என்ன என் பலம் என்ன நான் சொன்னா நீ உட்காருவியா ஈரம் எம்மா ஈரம் என்னடா ஆளு எல்லாம் வேற கூட போயிட்டு இருக்காங்க. யாருக்கோசரம் தூது வந்தேன் தூது பேச வந்தேன் நின்று தெரிவித்தா அட தூது பேச வந்தான் தூது பேச வந்தேன்னு சொன்னேன் தேவர் மூவர் தூது பேச வந்தேன்னு சொல்றேன் உன்னை யாரா அனுப்புறது முனிவர்கள் தேவரா சித்தரா சித்தரா உத்தரா உத்தரா யாரு ஒண்ணு யாரா உன்னை அனுப்புறது எந்த கம்யூனிட்டி போய் ஒண்ணு இந்த கண்ணாடி அனுப்புறான் யாரு ஒண்ணு அடிக்கடி போடா அப்படியே தேவர் மோவர் கோரி வந்தவன் அல்ல என் நாவை துடிப்பேன் என்று அதுவும் தவிர ஜெகலட்சுமியாகிய காமாட்சி அம்மன் பாதத்தை பணிந்து அந்த அடே கொட்டு கட்டி சாரி முட்டை அட அட பாருங்க பயந்து அட பயந்து மீசலாத பொட்ட பையன் 5 நாளா பொட்டைகளை பருப்பு சோறு சாப்பிட்டுக்கிறான். அவனுக்கு தெம்பு நாக்குது, அவனுக்கு வீரம் நாக்குது. சும்மா பையன் என் பலம் என்ன, என் வீரம் என்ன? 1 மாசமா நான் என்ன சாப்பிட்றேன்னு தெரியுமாடா? என்ன சாப்பிட்றேன்? எருமைக்கடா. ஏன்கிட்ட வந்து அவனுக்கு பயந்து சொல்றேன். அந்த 18 நாட்கள் நாளைக்கு பார்த்துலாம். 18 அதே சூரா அட கண்டு மடிந்திடவாது
அடே சூரா கொட்டா கட்சி சாணி முட்டை ஊசுத்தியா அடே சூரா, இந்த அண்டத்தில் உள்ளவர் யாவரும் அந்த வன்னியனுக்கு நிகரில்லை. ஆகையால் அவர் எதிர்த்து சமர் செய்ய வேண்டாம். அவரிடம் நீ மடிய போகிறாய் சூரா. இந்த உலகத்திலே மூவர்கள் யாரும் என்னை கண்டால் அஞ்ச வேண்டும். என்ன மடியில் பண்ண சொல்றேன். பகத்திட்டால் எந்த மடியவே போறேன் என்று கூறுகின்ற மாமுனியே, கண்டிப்பா எவன் பதிக்கு உன்னை சேர்ப்பேன். அதை துடுப்புள்ள வலிய சேனையை கூட்டிக் கொண்டு திடமாய் சண்டை செய்ய வர சொல்வாய். அவன் ஆம்பளையா இருந்தா, விசுவாசனா இருந்தா, அவன் உடம்புல தெம்பு இருந்தா, அவன் உடம்புல வலிமை இருந்தா, அவன் அவங்க அப்பனுக்கு ஒரே புள்ளியா இருந்தா, அவங்க அப்பனுக்கு ஒரே புள்ளியா இருந்தா, அவன் படைய கூட்டின்னு வர சொல்றான். சொல்லி என்னிடம் வார்த்தைய தள்ளியே அட தள்ளியே ஆனால் கேளும் மாதாபி சூரா, என்னுடைய வார்த்தையை கேட்காமல் அந்த வன்னியராஜனை எதிர்த்து சமர் செய்ய நினைத்தால் அந்த வன்னியராஜன் கையில் நீ மடிவது நிச்சயம். ஆகையால் பகை வேண்டாம். தேவரை சிறுவிடைய சூரனே, ஓடிடுறா நிக்காத ஓடிடா. உன்னால் நிக்காத போடா. ஆனால் சிஷ்யா ஆனந்தம் 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 ஆனால் சிஷ்யா ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம்